இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை ஆபத்தா, மிகவும் கெடுபலன்கள் தருமா, இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை என்பது மிகவும் கெடுதலாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதில் பல முக்கியமான விஷயங்கள் இணைந்திருக்கின்றன. சனி ராகு சேர்ந்து இருக்கின்ற எத்தனையோ பேர் மிக பெரிய கோடீஸ்வரர்கள் ஆக உள்ளார்கள். பல பெரிய சொத்து பத்துக்கள் அதிபதிகளாகவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் இருப்பதை பார்க்கலாம். அப்படியானால் சனி ராகு இவர்களை கெடுத்து விடாதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லுவேன். மகரம் அல்லது கும்ப ராசியில் சனி ராகு இணைந்து இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இங்கு சனி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்பார். அதனுடன் ராகு இணைந்திருக்கிறார். சாய கிரகங்கள் எனப்படும் ராகு மற்றும் கேது ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்ற கிரகங்களுடன் இணைந்திருந்தால் அது மிக பெரிய யோகமாக தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்றதே தவிர தோஷம் கிடையாது. எனவே மகர கும்ப ராசிகளில் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருந்தால் சொந்த தொழில் செய்ய வைக்கும். அதிலும் குறிப்பாக ராகு திசை நடந்தால் அவர்கள் மிக பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிடுவார்கள். மிகப்பெரிய சம்பாத்தியத்தினை அடைவார்கள். பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியாகவும் இருப்பார்கள். இதே கிரக சேர்க்கையில் சனி திசை நடக்கும். ஆனால் தொழில் சற்று ஏற்றத்தாழ்வுகளாக இருக்குமே தவிர முழுமையாக முடங்கி விடாது. இதுபோன்று துலா ராசியில் சனியும் ராகும் இணைந்து இருப்பது என்பது யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது. துலா ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். சனி உச்சம் பெற்ற நிலையில் நின்று அவரோடு ராகு அல்லது கேது இணைவது யோகம் தானே தவிர தோஷம் இல்லை. இங்கு சனி திசை என்பதை விட ராகு திசை மிகுந்த யோக திசையாக இருக்கும் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லை. அப்படியானால் சனி ராகு சேர்க்கையில் சனி ஆட்சி வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டில் அமர்ந்து அவரோடு ராகு இணைந்து இருப்பது யோகத்தை செய்யும் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக சனி ஆட்சியாக இருந்தால் மட்டும்தான் யோகமா? இப்படி யோசித்து பாருங்கள். ஆட்சி பெற்ற சனி நேர் எதிரடியான நிலையில் என்பது நீச்சம் அல்லவா? நீச்சம் பெற்ற சனீஸ்வரனுடன் ராகு இணைந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த இணைவு எந்த ராசியில் ஏற்படும்? மேச ராசியில். மிக எளிதாக அனைவருக்கும் தெரிந்த பதில். இங்கு சனி ராகு இணைவு. சனி நீச்சம் பெறுகிறார், உடன் ராகு இணைகிறார். இதுதான் மிகவும் கவனத்திற்குரிய இடம். இங்கு சனியை பற்றியும் ராகுவை பற்றியும் பிரச்சனை இல்லை. இந்த கிரக சேர்க்கை வெற்றியை தருமா தோல்வியை தருமா என்பது செவ்வாயின் கையில் தான் இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் உள்ளது, உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நீச்ச பங்க ராஜயோகம் கிடைத்துவிடும் அல்லவா? அப்படியானால் இந்த சனி ராகு சேர்க்கை மேசத்தில் சனி நீச்சம் பெற்றிருந்தாலும் நல்லதையே செய்யும். இதே கிரக சேர்க்கை அதே மேச ராசியில் ஆனால் செவ்வாய் இங்கு வக்கரமாகவும் நீச்சமாகவும் நிற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த சனி ராகு சேர்க்கை மேசத்தில் மிக கடுமையான பலன்களை ஏற்படுத்த வாய்ப்புண்டு என்று எளிதாக நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடலாம். அதே போன்று சனிக்கும் ராகுவிற்கும் முழுமையான பகை வீடு என்பது சிம்மத்தை குறிப்பிடலாம். இந்த கிரகம் இணைவானது சிம்ம ராசியில் ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது இந்த ஜாதகருக்கு சனி திசை அல்லது ராகு திசை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு முடிவு சொல்வதற்கான அத்தனை தீர்வுகளும் சூரியனிடமே உள்ளன. காரணம், சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் அல்லது உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் சனி ராகு இணைவு நல்ல பலனை மட்டுமே செய்யும். இதே சூரியன் நீச்சம் பெற்ற நிலையில் அல்லது 6, 8, 12 இடங்களில் மறைந்த ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது சேர்க்கை அல்லது பார்வை பெற்று இணைவு பெற்று இருந்தால் நிச்சயமாக இந்த சனி ராகு இணைவு என்பது மிக கடுமையான அல்லது கொடுமையான பலன்களை ஏற்படுத்த தவறாது. இதே போன்று எல்லா ராசிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இதிலும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ராகு சனி இணைவில் சனிக்கு வக்கரகதி கிடைத்திருந்தால் அது மிகப்பெரிய யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது. அதுபோன்று பரிவர்த்தனை யோகம் கிடைத்திருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். எந்த ராசியில் இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் ராகு திசை நல்லது, சனி திசை அல்லது இவர்கள் இருவரின் நட்சத்திரங்களில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் திசை நடந்தால் மட்டுமே இந்த கிரக இணைவு யோகமாகவோ அல்லது தோஷமாக பேசும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு கிரக இணைவு அதாவது யோகம் இருக்கின்றது என்பதற்காக ராஜயோகத்தை செய்து விடாது. அதற்கேற்ற தசையும் புக்தியும் வர வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது மக்களே என்று கூறி இந்த சிறப்பான ஜோதிட பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.